இன்றைக்கி சாம்பார் வைக்கிறத பார்க்க போகிறோம். துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு கணக்கு பருப்பு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துக்கோங்க. ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 4 விசில் அடித்து பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம தேவையான காய்கறிகளை வெட்டிடலாம். பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். அடுத்து சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம் போடணும். கடுகு, வெந்தயம், 2 பல்லாரி, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். மாங்காய் எடுத்துருக்கனால முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காய் எல்லாமே நான் தண்ணிக்குள்ளே தான் வச்சுருந்தேன், இல்லைன்னா கருப்பாயிடும்ட்டு இப்போ காட்டுறதுக்காக எடுத்து தட்டில் வச்சுருக்கேன். ஒரு 10 செகண்ட் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்டு தக்காளி லைட்டாக வதக்கட்டும். அதுக்கப்புறம் காயம் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் கத்திரிக்காய்க்கு பதில் முள்ளங்கி சாம்பார் வச்சோம்னா முள்ளங்கி போட்டுக்கலாம். இப்போ மாங்காய் தவிர மிச்சம் எல்லாத்தையும் நான் உள்ளே சேர்த்துட்றேன். எல்லாம் போட்டேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதங்க விட்டுக்கலாம் காயை. கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. லைட்டாக இதில் எண்ணெயிலே வதங்கிடுச்சுன்னா காய் சீக்கிரம் வெந்துடும். சட்டியிலே சாம்பார் கூட்டும்போது நீங்கள் இதுக்கப்புறமா மசாலா போட்டு லைட்டாக எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறமா பருப்பு சேர்த்து. நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்க்குறேன். ஆச்சியில் எடுத்துருக்கேன். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் மணத்துக்காக. மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். லைட்டாக தண்ணி விட்டு அந்த மசாலாவை வதக்குறேன். அப்போ தான் சாம்பார் லைட்டாக கொதிக்கும் போது என்னோட மணக்கும். இந்த மசாலா லைட்டாக அப்படி வதக்கிட்டு நான் இதுக்கப்புறமா இதை குக்கரில் சேர்த்துட்றேன். ஏன்னா குக்கர்லேயே வைக்க போகிறேன் இன்றைக்கி. அதனால் நீங்கள் பாத்திரத்துலேயே வைக்கணுன்னா பருப்பு இதில் ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டோம்னா வெந்துடும். குக்கரில் சேர்த்துட்டேன். நான் அந்த மாங்காயும் இதில் போட்டுறேன். இதை முன்னாடியே வதக்கிட்டேன்னா ரொம்ப கஞ்சாயிரும், மாங்காய் கரைஞ்சிரும் மொத்தமாக அப்படின்னு. அதனால தான் எண்ணெயில் நான் வதக்கலை. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஒரு 2 விசில் அடித்தா போதும். சாம்பார் ரெடி. 2 விசிலுக்கு அடுப்பில் வச்சுட்டேன். குக்கர்லேருந்து சாம்பாரை எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லியில் போட்டுக்கிறேன். சாம்பார் ரெடி.